அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, இன்று ஒரு கேள்வி பதில் சொல்கிறேன், கேளுங்கள். கேள்வி: புதுமனை புகுவிழா கொண்டாடலாமா? கடன் வாங்கி கட்டியிருக்கும் வீட்டிற்கும் இது பொருந்துமா? விருந்தும் வைக்க வேண்டுமா? இதற்கு பதில்: புதுமனை புகுவிழா என்று மார்க்கத்தில் இல்லை. புதுமனை புகுவிழா என்ற பெயரில் பால் காய்ச்சுதல், மவ்லிது, பாத்திஹா ஓதுதல் போன்ற மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் நடைபெறுகின்றன. சில இடங்களில் சுப்ஹ் தொழுகையை புது வீட்டில் ஜமாத்தாக நிறைவேற்றும் வழக்கமும் உள்ளது. இவை பிதக்களாகும், கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவர் புது வீடு கட்டி அதில் குடிபுகும் போது விருந்தளிப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி உள்ளது. இதை பின்வரும் ஹதீஸில் இருந்து அறிய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது அவர்களிடம் சில வானவர்கள் வந்தார்கள். அவர்களில் ஒருவர், இவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றார். அதற்கு மற்றொருவர், கண்கள் தான் உறங்குகின்றன, உள்ளம் விழித்திருக்கிறது என்று கூறினார். பின்னர் அவர்கள், உங்களுடைய இந்த நண்பருக்கு ஓர் உவமை உண்டு, இவருக்கு அந்த உவமையை எடுத்துரையுங்கள் என்று பேசிக்கொண்டார்கள். அப்போது அவர்களில் ஒருவர், இவர் உறங்குகிறாரே என்றார். மற்றொருவர், கண்கள் உறங்கினாலும் உள்ளம் விழித்திருக்கிறது என்றார். பின்னர் அவர்கள், இவரின் நிலை ஒரு மனிதரின் நிலைக்கு ஒத்திருக்கிறது. அவர் ஒரு வீட்டை கட்டினார். அவ்வீட்டில் விருந்துக்கு ஏற்பாடு செய்தார். மக்களை அழைப்பதற்காக ஓர் ஆளை அனுப்பினார். அழைப்பாளியின் அழைப்பை ஏற்று வந்தவர்கள் வீட்டினுள் சென்றார்கள், விருந்துண்டார்கள். அழைப்பை ஏற்காதவர்கள் வீட்டிற்குள் நுழையவுமில்லை, விருந்து உண்ணவுமில்லை என்று கூறினர். பின்னர் அவர்கள், இந்த உவமையை அவருக்கு விளக்கி கூறுங்கள், அவர் புரிந்து கொள்ளட்டும் என்றார்கள். அப்போது அவர்களில் ஒருவர், இவர் உறங்குகிறாரே என்று சொல்ல மற்றொருவர், கண்கள் தான் தூங்குகின்றன, உள்ளம் விழித்திருக்கிறது என்றார். அதைத் தொடர்ந்து, அந்த வீடு தான் சொர்க்கம். அழைப்பாளி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தவர் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து விட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்தவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்துவிட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பகுத்து காட்டிவிட்டார்கள் என்று விளக்கமளித்தார்கள். அறிவிப்பவர் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, ஹதீஸ் 7281. புது வீடு கட்டி அதில் விருந்துக்கு அழைப்பதை வானவர்கள் நபிகள் நாயகத்தின் பணிக்கு உதாரணமாக காட்டியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றைத்தான் வானவர்கள் நபிகள் நாயகத்துக்கு உதாரணமாக காட்டுவார்கள் என்ற அடிப்படையில் புது வீடு குடிபுகும் போது விருந்துக்கு அழைக்கலாம். எனினும் இது அனுமதிக்கப்பட்ட செயல் தானே தவிர கட்டாய கடமை அல்ல. ஒருவர் புது வீடு புகும் போது விருந்தளிக்கவில்லை என்றால் அவர் இறைவனிடம் குற்றவாளி ஆகிவிட மாட்டார். கடன் வாங்கி வீடு கட்டியிருந்தால் அவர் கடனை அடைப்பதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர இது போன்ற விருந்துகளை அளிக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் துஆத் செய்யும் போது, யா அல்லாஹ், உன்னிடம் பாவத்தை விட்டும் கடனை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று தொழுகையில் கூறுவார்கள். இதையறிந்த ஒருவர், அல்லாவின் தூதரே, தாங்கள் கடன் படுவதிலிருந்து இவ்வளவு அதிகமாக பாதுகாப்பு தேடுவதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள், மனிதன் கடன்படும் போது பொய் பேசுகின்றான், வாக்குறுதி அளித்து அதற்கு மாறு செய்கின்றான் என்று பதிலளித்தார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரி, ஹதீஸ் 789. அல்லாவின் பாதையில் உயிர் தியாகம் செய்த ஷஹீதுக்கு கடனை தவிர எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அம்ர் பின் அலாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் முஸ்லிம், ஹதீஸ் 3832. இந்த ஹதீஸ்களிலும் இன்னும் இது போன்ற ஏராளமான ஹதீஸ்களிலும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் விஷயத்தில் கடும் எச்சரிக்கை செய்துள்ளார்கள்.
கடன் வாங்கி அல்லது கடன் இருக்கும் நிலையில் விருந்து வைப்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த எச்சரிக்கைகளை உதாசீனம் செய்வதாகும். ஆகையால் அன்பானவர்களே, புதிய வழிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள். புதிய வழிகள் அனைத்தும் நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். நாம் அனைவர்களின் பாவங்களை மன்னித்து நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்தை தந்தருள்வானாக. ஆமீன்.